கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்திய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்புல நிருபங்களை குறித்ததான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். அதுல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம தியானிச்சுட்டு வர்ற ஒரு நிருபம் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு 2 பகுதிகள் நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். 1ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். அது ஒரு சின்ன ஒரு ரீகால் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல நமக்கு எதிரடியான சூழ்நிலையில நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறத குறிச்சதான காரியங்களை நம்ம தியானிச்சோம். அப்ப நமக்கு ஆப்போசிட்டா ஒரு சில சூழ்நிலைகள் அங்க இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம எப்படிப்பட்டதான குணலட்சணங்களை நம்ம அங்க நம்ம காண்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கொண்டோம். அதுல பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாழ்த்துறை நம்ம கவனிச்சிட்டோம். வாழ்த்துறையில அங்க நம்ம பிபிடியில் எப்பவுமே நம்முடைய சகோதரர்கள் போடுவாங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு பெருகுவதாக அப்படின்னு சொல்லி அங்க போடுவாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தியானிச்சோம். அதுலயே தலைப்பு பார்க்கும் பொழுது நன்றி அறிவிப்பு மற்றும் ஜெபம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானிச்சோம். அப்ப தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மற்றும் சபைக்கும் நம்முடைய அவங்களுடைய நன்றிகளை அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. பிலிப்பு சபையில் இருக்க மக்கள் அநேக நற்காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. மாத்திரம் இல்லாம ஆதியில அவங்க கொண்டிருந்த அந்த ஒரு விசுவாசத்துல இன்னமும் வளர்ந்து நன்கு அவங்க ஊன்றி கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜபங்களிலும் பிலிப்பு சபை பரிசுத்தவான்கள் அங்க அனைவரையும் நினைவு கூர்ந்ததாக நம்ம பார்த்தோம். அந்த ஒரு நன்றி உணர்வு அவங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஜபங்களிலும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் அவங்க தெரிவிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் சுவிசேஷம் பிரபலமாகுதல். சுவிசேஷம் பிரபலமாகுதல் குறிச்சதான விஷயங்களை நம்ம தியானிச்சோம். அந்த சுவிசேஷங்கள் எப்படி பிரபலமாச்சு அப்படிங்கிறத அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க குறிப்பிடுறாங்க. அப்போ உதாரணமா பார்க்கும்போது அங்க கிறிஸ்துவை குறிச்சு பிரசங்கிச்சா அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடிகள் அங்க அதிகமாக விழுகும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவங்க விழுகணும் அப்படிங்கறதுக்காகவே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய கட்டுக்கள் கூட உபத்திரவத்தையும் கூட்ட நினைச்சு அங்க கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாங்க. அப்ப இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிரடியான ஒரு சூழ்நிலை. அப்ப பவுல் இன்னும் அதிக தண்டனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக சிலர் கிறிஸ்துவை குறிச்சு பிரசங்கிக்கிறாங்க. அப்போ அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த 2 விதமான நெருக்கப்படுதல் அப்படிங்கிறது பார்த்தோம். சாவிலும் நெருக்கப்படுறேன், உயிரோடு இருக்கவும் நான் நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 2 விதமான நெருக்கப்படுதலையும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிடுறார்.
ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் வந்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, எனக்கு அருளப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா அங்க சொல்றாரு, நீங்க என்னிடத்துல கண்டது எனக்கு இப்போ உண்டாயிருக்கிறது, இன்னியும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் ஒவ்வொன்றுமே இது உங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அங்க வந்து அந்த 1ஆம் அதிகாரத்தை சொல்லி நிறைவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகள், ஒரு சில எச்சரிப்புகள், ஒரு சில அவேர்னஸ் அங்க வந்து கொடுக்குறாரு. அப்ப இதான் நம்ம வந்து கடந்த வாரத்துல நம்ம வந்து பார்த்து நிறைவு செஞ்சோம். அப்ப இன்றைய தினத்திலும் நம்ம வந்து 2ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்ல போறோம். கிளாஸ் வகுப்பு வந்து 12, பகுதி வந்து 3. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து என்ன முக்கியமா ஒரு ஹைலைட்டா நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகோதர ஐக்கியத்துல நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, சகோதர ஐக்கியத்துல நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இந்த ஒரு 2ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சாரமா இருக்கு. அப்போ சபையினுடைய அங்கங்களுக்குள்ள வரக்கூடிய பல்வேறு மனக்கசப்புகள், ஒரு சகிப்புத்தன்மையின்மை, விட்டு கொடுத்து போகாதது, இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். அப்ப சபையின் அங்கங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு பல்வேறு மனக்கசப்புகளுக்கு, அந்த மனக்கசப்புகளின் மத்தியில எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அதுதாங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ அவருக்குண்டான பந்தயம், அவருக்குண்டான போட்டி அது நமக்கும் தான். நம்மளும் இன்னைக்கு அதே பந்தயத்துல தான் ஓடுறோம், அதே ஓட்ட பந்தயத்துல தான் ஓடிட்டு இருக்கிறோம், அதே பரிசை நோக்கி தான் நாம் வந்து ஓடிட்டு இருக்கிறோம். சோ நமக்கு முன்பாக திரையை கடந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. சபையினுடைய ஐக்கியங்கள்ல வரக்கூடிய அந்த ஒரு மனக்கசப்புகள் இருந்து சந்தோஷமா இருக்கிறது, மனக்கசப்பு கடந்து செல்ல பார்க்க போறோம். அது மொத்தம் 30 வசனங்கள் வந்து 2ஆம் அதிகாரம். அப்போ அதுல வந்து பார்க்கிறோம், வசனம் 1 - 11 வரைக்கும் கிறிஸ்துவின் சிந்தை அதை குறித்து அங்க வந்து ஆலோசனை சொல்லி, அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டு நம்ம சுடர்களைப் போல எப்படி பிரகாசிக்கணும் அப்படிங்கிறத வசனம் 12 - 18 வரைக்கும். அதற்கு ஒரு உதாரணமாக கூட தீமோத்தேயுனுடைய உத்தம குணத்தை குறித்து அங்க வந்து சர்டிபிகேட் கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக அங்க வசனம் 25 - 30 வரைக்கும் எப்பாப்ரோதீத்துவினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும், இருந்தாலும் அவர் எப்படி சத்தியத்திற்கென்று அவர் வந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம இன்றைய நாளுக்கு பாடத்திற்குள்ள. அப்போ நம்ம வந்து பார்க்கிறோம், முதலாவது தலைப்புல கிறிஸ்துவின் சிந்தை, வசனம் 1 - 11 வரைக்கும். அப்போ 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கவனிக்கும் போது, அதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்புனால யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். கவனிக்கணும் அன்புக்குரிய வசனங்கள் பாருங்க எப்படி எழுதார் பாருங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானா. நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திச்சு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அப்ப எதுக்காக நான் இப்படி அடிகள், காவல்கள், இப்படி கட்டுக்கள் நான் இருக்கிறேன்? அந்த ஒன்னஸ், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரணும்னு சொல்லித்தானே நான் இவ்வளோ நெருக்கத்துக்குள்ள இருக்கிறேன். நான் சாகவும் பிரியப்படுற, நெருக்கப்படுற, உயிரோடு இருக்கவும் நான் நெருக்கப்படுறேன். செத்தா நான் வந்து திரையை கடந்து, அதே உயிரோடு இருந்தா இன்னும் சத்திய காரியங்களை நான் வந்து தேவ கிருபை. அந்த இசைந்த ஆத்துமாக்களா நீங்க தான் நான் வந்து இவ்வளோ, அது என்னுடைய சந்தோஷமா இருக்கு, சந்தோஷத்தை நீங்க நிறைவாக்குங்கன்னு குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும். ஒருமைப்பாட்டிற்கும் சமாதானத்திற்கும் சகோதர அன்பிற்கும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உற்சாகத்தை தரக்கூடியதா இருக்குதுன்னு, இந்த ஒரு ஒன்னஸுக்கு, சமாதானத்திற்கும் அந்த ஒரு சகோதர அன்புக்கும் இந்த வார்த்தைகள் மேல படிச்ச வசனங்கள் எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்.
அப்ப இது எவ்வளவு ஒரு பொறுமையையும் மனத்தாழ்மையும் உதவக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் சகோதரரை ஆதரிப்பதிலும் நம்மை உற்சாகப்படுத்துது. இது யாவற்றிலும் தேவ ஆவி அங்க வந்து பெருகி காணப்படுது. மேலும் சரியான பாதையில இது நம்மை அழைத்து செல்லுது. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆறுதலின் மகன் என்ற பர்னபாவை போல ஒத்த குணமுடையவர்களாக. அப்ப நாம் ஒவ்வொருவருமே ஆறுதலின் மகன் என்று பெயர் கொண்ட பர்னபாவை குறித்து கடந்த 4-5 மாதங்களுக்கு முன். அப்ப அந்த ஆறுதலின் மகன் என்று பர்னபாவை போலொத்த குணங்களை உடையவர்களாக விளங்கணும். அப்ப தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் பிரதிநிதியாக இருக்க நாம் சத்திய ஆவியில நாளுக்கு நாள் பெருகி ஒவ்வொருவரும் சியோனுக்கு, அதாவது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுத்து முயற்சிகள் பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 4:30 அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்குள்ள இந்த ஒரு ஒன்னஸ் தொடர்ந்து பெருகணும், சகோதர அன்பு உங்களுக்கு தொடர்ந்து பெருகணும். மாறாக நீங்க எப்படி இருந்திருக்கூடாதுன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மன தாழ்மையினால ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும்னா தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீங்க. அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சத்தியத்தை இங்க சொல்றாங்க. நமக்கானதல்ல பிறருக்கானது, சகோதர சகோதரிகளுக்கான விஷயத்தை நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. அப்ப நீங்க எதையும் வந்து வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்க செய்யாதீங்க. மனத்தாழ்மை, கர்த்தர் அதான சொன்னாங்க, நீங்க என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்றதுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் பாருங்க. இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் மற்றும் கர்த்தரிடத்துல ஏராளமாக கொட்டி கிடந்த அநேக குணலட்சணங்கள் எங்கிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, அது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை பார்த்து 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 கற்று. அப்பா போலவே மகன். இவர் தனிப்பட்ட விதத்துல இவர் அந்த குணநலன்களை இவர் வந்து உருவாக்கல. அங்க அப்பாவை பார்த்து 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 கற்றுக்கொண்டிருந்தார் அன்புக்குரிய. அதே மாதிரிதான் நம்மளும் கர்த்தரை பார்த்து பார்த்து அவர் நடந்த வழிகளை பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளணும். எதையும் வாதினாலையும் வீண் பெருமையினாலையும் நாம் மனத்தாழ்மையில நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பார்த்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்போ சபையில சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மெயினா அந்த ஒரு ஐக்கியங்கள்ல பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் தங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். மேட்டிமை மற்றும் பெருமையான குணலட்சணங்கள் அங்க வந்து அதனாலதான் அப்போ சொன்னாங்க, இப்போ சொல்றாங்க வீண் பெருமையே வீண் தான். வீண் பெருமையினால நீங்க வந்து செய்யாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலான அந்த ஒரு மனத்தால் சாந்தம் ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, என்னை விட அந்த சகோதரன் பெஸ்ட், என்னை விட அந்த சகோதரி வந்து மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பெண்மையா நினைங்கன்னு சொல்லி அங்க வந்து சொல்ற. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் மேட்டிமை மற்றும் பெருமை இந்த விஷயங்களை வந்து எடுத்து போடணும். அப்போ ஊழியத்தின் காரியத்திலையும் தன்னை விட மற்றவர்களை எப்படித்தான் நினைக்கணுமா, மேன்மையாக கருதணும். இதுதான் கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தை. ஏன்னா அவர் எப்படி அங்க சீஷர்களுடைய ஊழியங்கள் கூட எப்படித்தான் சீஷர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் வந்து செய்தார். எப்படின்னு அந்த ஒரு தாழ்மையான ஊழியம், தாழ் கழுவக்கூடிய அந்த ஒரு ஊழியம், தாழ்மையான ஊழியத்தை கூட அவர் வந்து ரொம்ப மிக மிக தாழ்மையாக அங்க வந்து செஞ்சார் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பெருமை அப்படிங்கிறது வந்து சுயநலத்தினுடைய ஒரு விஷத்தன்மையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ப்ரைட் இஸ் அ பாய்சனஸ் manifestation ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெருமை வந்து தன்னை ஆக்கிரமித்து கொள்ளாதபடி தங்களை வந்து தேவனுடைய சர்வாயுதம் தரித்து காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத. அப்போ பெருமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் அது ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து தேவன் கிட்ட இருந்து நம்மளை வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கொண்டு போயிடும். அதே சமயம் தேவ சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் நம்மளிருந்து அதை எடுத்து போட்டுரும். இந்த பெருமை அப்படிங்கிறது சுயநலத்தின் ஆவி, ஒரு கொடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கிறோம். பெருமையோடு பார்க்கக்கூடிய எதுவும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க சகோதரர் குறிப்பிட்டாங்கன்னா, அது ஒரு அபூரணமாக இருக்கும், ஒரு அசிங்கமாக இருக்குமா. பெருமை அப்ப நான் ரொம்ப பெருமையின் உச்சகட்டத்துல இருந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்தேன்னா, அது எனக்கு ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். ஏன்னா என்னுடைய கண்ணே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நீதிமொழிகள்ல சொல்லும் பிரகாரமாக மேட்டிமையான கண். அப்ப அந்த மேட்டிமையான கண்ணோடு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னா, அங்க அது எப்படித்தான் எனக்கு தெரியும்னா, ரொம்ப கீழாகத்தான் அது எனக்கு தெரியும். மேன்மையாக அங்க தெரியாது. ஸோ இந்த ஒரு பெருமைங்கிற விஷயம் ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும் சொல்லி சொல்றாரு. அப்போ தற்பெருமை குறித்து கூட அங்க வந்து சொல்றாரு. அப்போ அதை தற்பெருமை குறித்து அங்க சொல்லும் பொழுது, தகுதி இல்லாமல் இருந்தும் தன்னை உயர்த்தி கொள்வதும் பெருமையினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடிய விஷயம் அங்க தற்பெருமை அப்படின்னு சொல்லி, தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்றது தான். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாங்க, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணவனாக அங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோமர் 12:3 அங்க வந்து. மேலும் இங்க அந்த ஒரு மேட்டுமையான விஷயங்களை குறித்து, பெருமையை குறித்து, அது கண்டுபிடிக்க இயலாத அளவு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளுங்களாம். அது கண்டுபிடிக்க முடியாது. தனக்கு எனக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேட்டிமையான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத, அது எனக்கு அது எப்படின்னா, அது இங்க சகோதரர் நம்முடைய 7ஆம் தூதன் கூட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு நோய். அது ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா வந்தது அவருக்கே தெரியாதான். அந்த மாதிரி குறிப்பிடுறார். அப்போ மேட்டிமையானது தாழ்மையான இடத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்களை கேட்டு, அந்த கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை செயல்படுத்த இயலாதபடி தடுத்து விடும். அப்போ தெய்வீக திட்டத்தை பற்றிய போதனைகளை மட்டும் இல்லாம, சத்திய விளக்கங்களுடன் கூடிய மற்ற பாடங்களை கிரகிக்கிறதையும் இந்த பெருமை வந்து தடுத்துரும். அப்போ நம்மள பலரும் அன்றாட வாழ்க்கையில தவறுகள் செய்யறது அந்த ஒரு இயல்பு. ஆனா யாரால திருத்தப்படுறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்மளை நாமே சரி செய்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு வசனங்கள் ஏராளமாக தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே அந்த வசனங்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்தும் பொழுது, மேலும் இந்த ஒரு பெருமை மற்றும் தற்பெருமை மற்றும் வேற்றுமையினுடைய அடையாளத்தை குறித்து பொதுவாக அங்க வந்து சொல்றாங்க, பயத்தின் காரணமாகவோ அல்லது வேறு எதன் காரணங்களாலும் ஒருவருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்க மறுத்தாலும் வெறுத்தாலும் அவன் தன்னிடம் அறிவில்லை அப்படிங்கிறத வெளிக்காட்டுறார். இது கூட ஒரு மேட்டிமையினுடைய அடையாளம்னு சொல்லி. அப்போ மேலும் இங்க பார்க்கும் பொழுது, அதாவது பலரும் ஒன்றாய் சேர்ந்து படிச்சு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது மிகவும் தேவையான ஒரு விஷயம்தான். அதான் நம்ம விரையெல்லாம் நம்ம வந்து பண்றோம். அது ரொம்ப ஆசீர்வாதம் தான், ரொம்ப தேவைதான். ஆனா நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது வாதம் செய்வது கூட பெருமையினுடைய அடையாளம். நம்முடைய கருத்தை நம்ம வந்து சொல்லுவோம், டைம் சொல்லிட்டு அந்த கருத்து ஏற்புடையதா இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆமா சகோதரர் சொல்ல கருத்து ஓகே. யாரும் ரிப்ளை பண்ணல அல்லது யாரும் எந்த ஒரு சிலர் மாற்று கருத்து பொழுது அதை நம்ம விட்டுறணும். மாறாக இங்க நம்ம அதையவே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா, தொடர்ந்து அதை வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது வாதம் செய்வது கூட பெருமையினுடைய ஒரு வெளிப்பாடே அப்படின்னு சொல்லி. அப்போ சத்தியம் அப்படிங்கிறது தவறுகளுக்கு விரோதமான ஒரு பலமான அடித்தளம். அப்போ அதுக்காக அதை ஒரு விவாதமாக சத்தியத்தை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். சத்தியம் அப்படிங்கிறது தவறுகளை எடுத்து சொல்வதற்கு ஒரு பலமான ஒரு ஆதாரமாக நம்ம கையில் இருக்கு. அதே சமயம் இது பலமான ஆதாரம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த கருத்தை திணிக்க கூடாது. இங்க சகோதரர் சொல்றாங்க. அப்போ ஒரு கருத்தை குறித்து மிக அதிகமாக நாம் பேசுகிற போது தேவ சித்தத்தை பற்றி பேசுவது குறைந்து நமது சொந்த கருத்துக்கள் அங்க என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாகும். நம்முடைய சொந்த கருத்துக்கள் அங்க வந்து அதிகமாகும். அப்போ
அப்ப நம்முடைய பெருமை நமது பேச்ச என்ன பண்ணிருமாமா, வாதமாக ஆர்குமெண்டாக அங்க வந்து மாற்றிடுமா. அத வந்து அங்க சகோதரர் சொல்றார். அப்ப அது போன்ற சமயங்கள்ல பெருமையானது நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள எக்காரணத்தை கொண்டு சம்மதிக்காது. நம்ம சொல்றது கரெக்ட், சம்மதிக்காது. அப்ப நம்ம பேசுவது எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயமாக அங்க வந்து மாறிரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்முடைய வேதத்துல நிறைய பெருமையினுடைய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்று நிறைய பேர் நேபுகாத் நேச்சர் எல்லாமே நம்ம குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறம் மேலும் ஏரோது ராஜா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதற்கு மாறாக இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, தாழ்மையினால நீங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்போ தாழ்மை குறித்து நம்ம வந்து கவனிக்கும் பொழுது மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய குணம் வந்து உண்மையான தாழ்மையினுடைய அறிகுறி. மற்றவங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம் பார்த்தீங்களா, அல்லது அவங்களுக்கு நேரம் கொடுத்து நம்ம பேச வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அங்க உண்மையான தாழ்மையினுடைய அறிகுறி. அப்ப நம்ம உண்மையாலுமே நம்ம வந்து மேல வரணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா உண்மையாலுமே நம்ம தாழ்ந்து போவோம். அதுதான் அங்க தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம வந்து கிருபையிலும் ஞானத்திலும் வளர்வதற்கு மிகுந்த தேவையான ஒன்று அந்த தாழ்மை. அநேக சமயங்கள்ல படிப்பிலும் திறமையிலும் குறைவான தேவ பிள்ளைகள் அவங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட் சத்தியங்களானது படித்தவர்கள் கூட பேச முடியாது. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்டா அங்க நம்முடைய படிக்காத ஒரு சில சகோதரர்கள் கூட அருமையாக பாடங்கள் கூட அது நிமித்தம் கூட அவர்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் அவர்களுக்குள்ள. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளினுடைய கருத்துக்களுக்கு மற்றும் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கு நாம் வந்து செவி கொடுக்கணும், அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். தாழ்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரைவில் அந்த ஒரு பெருமைங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து தேவனிடத்திலிருந்து கொண்டு போயிருன்னு சொல்லி சொல்றார். அப்போ நாங்க தாவீதினுடைய விஷயம் கூட பார்க்கும்போது அவர் தவறு செய்யறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் பொழுது தாழ்மையோடு அவர் என்ன பண்றாருங்க, தாழ்மையோடு சரண்டர் ஆகிறாருன்னு சொல்லி நம்ம வந்து அப்போ கிறிஸ்துவின் சாயல்ல விதைக்கப்பட்டு ஆவியில பூரணமாக வளர்ந்திருந்தா எல்லார்கிட்டையும் அவங்க அன்பாகவும் பரிவாகவும் அவங்க வந்து பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க சபையில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் ஒரே விதமான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி. மேலும் அந்த சகோதரருக்கு சொல்லும் பொழுது ஒரு சில சூழ்நிலைகள்ல அந்த மனநிலை எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சகோதரர் பாடம் எடுக்கும் என்ன மாதிரி நினைச்சிருவாங்கன்னா என்ன தவிர இந்த பாடத்தை வேற யாருனாலையும் சரியாக பேச, நான் பேசியிருந்தேன் நான் இன்னும் நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது என்ன தவிர யாரும் இந்த மாதிரி பேச முடியாது, நான் ஊழியம் செஞ்சுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சபைகள் உருவாயிருக்கு, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஒரு மனநிலை இல்லை, கர்த்தருடைய சிந்தை. இதெல்லாம் அங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் புரிய வைக்கிறார் கர்த்தரை மாதிரியாக கொண்டு. அப்ப நம்ம ஆவியில பூர்ணமா வளராவிட்டா எளியவர்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும். ஆவியில பூர்ணமாக நம்ம வளரணும். பெருமையின் அந்த ஒரு பெருமையின் கண்ணுல பார்க்கக்கூடிய எதுவுமே அது ஒரு அசிங்கமாகத்தான் இருக்கும். அதனால மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல் கூட நல்ல காரியங்களாக இருந்துட்டாலுமே அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவர்களை பாராட்ட நம்முடைய மனம் நிச்சயமாக வந்து சம்மதிக்காது. அப்ப அவங்களுடைய குறைகளையே காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்கு உருவாகும். இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்களாக இருக்குது. அப்ப இந்த மாதிரி மனநிலைகள் வந்துச்சுன்னா அங்க அந்த ஒன்னஸ் என்ன ஆகாது, இருக்காது. அதனாலதான் அங்க சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்க வந்து செய்யாதீங்க. இந்த அதாவது ஆர்குமெண்ட் அண்ட் பெருமை இதெல்லாம் வந்துச்சுனாலே அங்க நம்முடைய ஐக்கியம் காணாமல் போயிடும், அங்க அன்பு மறைஞ்சு போயிடும், தேவ சமாதானம் இருக்காது, சந்தோஷம் வந்து மாயமாக போய்விடும். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே நாம் என்ன பண்ணணும், அந்த அழிவை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு பாதையான அந்த ஒரு பெருமையிலிருந்து விடுபடக்கூடிய கிறிஸ்துவின் தாழ்மை நாம் அணிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தியிருக்காருன்னா சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்துதல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும். அந்த ஒரு கீழ்ப்படிதல் நம்மளுக்கு
அப்ப நமக்கு சொந்தமானவைகள்ல மற்றவர்கள் புகழக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம நம்ம ஒரு விஷயம் செஞ்சிருப்போம், ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு நம்ம உதவி செய்யலாம்னு நினைப்போம். ஆனா நம்ம டைரக்டா செய்யாம இன்னொருத்தர் மூலியமா அந்த உதவி, அப்படி செய்யும் பொழுது அந்த உதவியை பெற்றுக்கொண்ட சகோதரன் ஒரு சகோதரி நம்ம கிட்டேயே வந்து நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன், ரைட் டைம்ல அந்த பிரதர் வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் சொல்றாங்க நம்ம கிட்ட. உடனே நம்மளுக்கு என்ன என்ன துடிக்குங்க, அவர் எங்கேங்க வந்து செஞ்சார், கொடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லி அது கொடுத்துருப்பாரு அப்படி நாம வந்து சொல்றோமா? அல்லது அப்படிங்களா, ரொம்ப பரவாயில்ல சகோதரர் அந்த அளவுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை பிரதர், ஓகே ஓகே சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போறோம். இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்களை மற்றவர்கள் அங்கீகரிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில அது சரியாக இருக்குதா, நம்முடைய நோக்கங்களும் செயல்களும் கர்த்தரால பரிசோதிக்கப்படுதுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள அங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி கர்த்தரால பரிசிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். நம்ம யாரையும் உதாசீனமாக நாம் நினைக்க மாட்டோம். நம்மளுக்கு உண்டான கிரீடம் நிச்சயமாக தேவன். அப்போ உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை உரசி பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்குது. அப்ப நம் தாழ்மையை அளக்கக்கூடிய கருவி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனை. நம்மளுடைய தாழ்மையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி எப்படி மெஷர்மெண்ட் பண்ண முடியும்னா நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை. பொறுமையில நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம கலந்து பார்க்க முடியும் அப்படின்னா, பொறுமை இழக்கிற மாதிரி சூழ்நிலைகளை அங்க வந்து பார்க்கும். அதுல நம்ம எப்படி பொறுமையா இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம தாழ்மையில எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத அளக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் என்னன்னு சொல்லி சோதனைகள் வரக்கூடிய. இந்த ஒரு சமயங்கள்ல நம்ம வந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு தாழ்மைக்குள்ள நம்மளை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம. அப்போ கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய வெற்றியாக கூட இந்த ஒரு தாழ்மை இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்தனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது எதுலதான் அடங்கியிருக்குன்னா அவங்களுடைய தாழ்மையில தான் அடங்கியிருக்கு. வெற்றி அப்படிங்கிறது தாழ்மையில தான் அடங்கியிருக்குது அன்புக்குரிய. அப்போ நமக்கு நம்முடைய தாழ்மைக்கு வைக்கப்பட்ட அநேக சோதனைகள் நாம துன்பப்பட நேரிடும் போது நம்மை தாங்கி நிற்கக்கூடிய கரங்களை நாம வந்து உணரும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர், அது நம்முடைய ஆண்டவருடைய அன்பு கரங்கள். முற்றிலுமாக நாம வந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய வரையில நம்மை தாங்கி நிறுத்துவார், நிற்க வைப்பார். ஆனா அந்த தாழ்மையிலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம விலகணும்னு சொல்லி நம்ம விலகணும், பெருமைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அது தேவன் நம்மளை தேவன் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகள். இப்போ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள்ல முதன்மையானது மேட்டிமையான கண்ணுன்னு சொல்லி. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேவன் வந்து கண்ணோக்குகிறார் அப்படிங்கிற. அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம வாழ்ந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு ஓட்டத்துல நான் ஓடி அந்த ஒரு கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானபடி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ஓடி இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் எப்படி தாழ்மையில வெற்றி அடைஞ்சுதான் நம்ம நிரூபி. அதைத்தான் அங்க வந்து புரிய வைக்கிறார் இவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடம் மூலம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, சகலரும் தேவ ஊழியத்துல பணிவுள்ளவர்களாக வளர எச்சரிக்கிறார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது அங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒரு தற்பெருமை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற முயல்வது போன்றவை தேவ ஊழியர்களின் ஒரு எதிரி அப்படிங்கிறத உணர்ந்து அவைகளை அப்புறப்படுத்தணுன்றார். ஒரு தற்பெருமை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்றது, இதெல்லாம் வந்து உலகத்தின் ஆவி. உலகத்துலதான் நான் வந்துங்க இப்படிப்பட்டவங்க, எனக்கு இவ்வளவு வசதி இருக்குதுங்க, எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க, நான் ரொம்ப படிச்சவன், நான் ரொம்ப
சௌரியமா இருக்கிறவன் இப்படி நிறைய தற்பெருமைகள் பேசுவது. அதே மாதிரி உயர்ந்த ஸ்தானங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்து பெருமை பாராட்டுறது உலகத்தின் ஆவி. இந்த ஒரு ஸ்தானத்தை பெற முயல்வது இதெல்லாமே தேவ ஊழியர்கள், அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு எதிரி அப்படிங்கிறது உணர்ந்து அதை நாம் அப்புறப்படுத்தணும். இதற்கு மாறாக இவர்கள் தாழ்மையான சிந்தையுடையவர்களாக இருந்து தன் உடன் சகோதரர்களை தங்களிலும் மேலானவர்களாக கருதி இப்படிப்பட்ட காரியத்துல மேன்மை பாராட்டணும்னு எல்லா வரங்களும் திறமைகளும் எந்த சபையிலும் ஒருவரிடத்தில் காணப்படுவது அரிது. 5 டேலண்ட்ஸ் மற்றும் இன்னும் வரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒருத்தர்கிட்ட காணப்படுவது. ஒருவர் தாழ்மையுள்ளவராக இருந்து மற்றவர்களிடையே காணப்படும் சில நற்குணங்கள் தன்னிலும் மேலானதுன்னு சொல்லி எண்ணக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கு. ஒருத்தரை விட ஒரு சிறந்தவர் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் அடுத்தது பிலிப்பியர் 2:5 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கு. கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை? தாழ்மை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, மற்றவர்களுக்கு இறங்கிறது, தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறது, மற்றவர்களுக்கு ஊழியங்கள் செய்வது, எல்லாமே கர்த்தரிடத்தில் இருந்து சிந்தை. தாழ்மை, விட்டு கொடுத்தல் மிகவும் முக்கியமானது. மற்றும் வம்புகள், வதந்திகள், தூஷணமான பேச்சுக்கள், ஈவில் ஸ்பீக்கிங், ஈவில் தூஷணமான வார்த்தை, அந்த சிந்தைகள் இது நம்ம கிட்ட இருக்கவே கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி தீமையான காரியங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணா, இந்த ஒரு பாதையில அதிக சோர்வுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள நம்ம அப்படி நம்ம சோர்வுகளுக்குள்ள போகும்பொழுது மேற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு பயணத்துல தொடர்ந்து ஓட முடியாது. அதே கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள இருந்துருச்சுன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேகத்தோடு நம்முடைய லக்கை நோக்கி நம்ம வரலாம். நம்முடைய சகோதரர் சொல்லும்போது 70 அங்க சொல்ல, நம் வாழ்க்கையில முன்னேற கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருப்பது அவசியம். முன்னேற அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம முன்னேறி செல்வதற்கு கிறிஸ்துவின் சிந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நாம் நம்மை தாழ்த்தி முற்றிலும் நம் சிந்தைய தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டங்களை அறியும்படி, இது தேவன் மனுஷருக்கு வகுத்துள்ள மேலான திட்டங்களில் ஒன்று. அவர் சித்தத்தை அறிந்து அவர் நமக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமையை பெற இது ரொம்ப அவசியம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தைய நம்மள நிறைஞ்சு இருக்கணும். அப்ப நாம் அவரை போலவே உலக ஆசாபாசங்களுக்கு விலகி அவைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தொடர்ந்து நாம இதோட அதிகமான நேரங்களை அவருடைய ஊழியத்திற்காக செலவிட்டு முழு பலத்துடனும் திறமையுடனும் அந்த சேவையில நாம ஈடுபட செய்யணும். இப்போ நம்ம எஃபோர்ட் ஃபுல்லா ஊழியத்துல தான் நம்ம அதிகமா போடணும். ஊழியத்துல தான் அதிகமாக நம்மளை நாம் ஈடுபடுத்தணும். உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம குறைவாகத்தான் நம்ம செயல்படணும். அன்புக்குரிய எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய ஓட்டத்தை விரைவாக ஓடி நம்ம திரையை கடக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த திரையை கடக்கிறதுக்கு நம்ம நடந்து வரோம் பாத்தீங்களா, கடந்து வரோம் பாத்தீங்களா, அதெல்லாமே தேவன் பார்க்கிறார். எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஓடி முடிக்கிறோம். அப்ப இதெல்லாம் தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஒரு சிந்தை. அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 2:7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆயிருக்கிறார். அதான் சொல்றாரு நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும்போது 27:17 சொல்றாரு, ஒருவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்து 2 பேரையும் பிரியப்படுத்த முடியாது. 2 பேர்த்தையும் பிரியப்படுத்த, ஒருத்தருடைய விருப்பம் மற்றவருடைய விருப்பத்துக்கு மாறாகத்தான் இருக்கு. 2 எஜமான் இருந்தா ஒருத்தர் போய் என்ன பண்ணுவாங்க, நீ போய் மாட்டுக்கு தண்ணி காட்டும்பாங்க, இன்னொருத்தருக்கு போய் மாட்டுக்கு வைக்கோல் வையும்பாங்க. 2 எஜமான் கிட்ட வேலை செஞ்சா அப்படிதான் இருக்கும். யாரையும் அவர் 2 பேர்த்தையுமே திருப்திப்படுத்த முடியாது. அது போலதான் தேவனுக்கு பிரியமான நீதிக்குரிய காரியங்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தானுக்கு பிரியாது. அவன் அநீதியின் தேவன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படித்தான் அவன் கேரக்டர். அவனுக்கு ஊழியம் செய்வேன். தேவனுக்கு ஊழியம்
ஸோ தேவனுக்கென்று கவனிக்கலாம் அன்புக்குரிய சொல்ல, தேவனுக்கென்று தங்களை ஜனம் பரலோகத்தில் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறபடினால உலக மக்கள் கிட்ட புகழ்ச்சியை நாடக்கூடாது. உலக மக்கள் கிட்ட புகழ்ச்சியை நாடக்கூடாது. உலகமும் அதன் காரியங்களும் வழியின் ஜீவியத்திற்குரியவை அல்ல. உலகமும் அதன் காரியங்களும் அதனுடைய கவர்ச்சிகளும் அதனுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பலியின் ஜீவியத்திற்குரியவை அல்ல. அதன் கிரியைகளின் மூலம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. உலகத்தினுடைய விஷயத்தை கொண்டுட்டு பரலோகத்துக்குள்ள நாம் சீட்டு வாங்க முடியுங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத வைக்க முடியுமா? தேவ ஜனம் கிறிஸ்துவை போல தேவனையே சேவிக்க முற்றிலும் தங்களை ஒப்பு கொடுக்க தேவன் பார்க்கிறார். அப்படி எல்லாம் நாம் இருந்துட்டோம் அப்படின்னா அங்க கர்த்தருக்கு கிடைத்த பலன் தான் நம்மளுக்கு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியிலானோருடைய முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக மடங்கும் இனியும். அப்ப நாம் ஜெயம் கொண்டு கர்த்தருடைய சிங்காசனத்தை போய் உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கும் பாக்கியம் தேவன் கொடுப்பார். சகோதரர் சொல்லும் பொழுது ரீப்ரிண்ட் நம்பர் 3979 நம்முடைய ஆண்டவரை தேவன் இவ்வளவா உயர்த்தி இருப்பதை நினைக்கும் போது இந்த சுவிசேஷத்தை யுகத்துல அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்களை மணவாட்டி வகுப்பால் அங்கமாக்கி அவருடைய கணம், மகிமை, சமாதானம் ஆகியவைகள்ல தன் சுதந்திரராக்குறார் அப்படிங்கிறத நம்ம எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. இதை நாம மனசுல வைப்போமே அணில் நாம் செய்கையிலும் பேச்சிலும் தேவ பக்தியிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கிய மேல கவனிக்கிறாங்க. அவருடைய கணம், மகிமை, ஆகாமை இதுல எல்லாத்துலயும் உடன் சுதந்திரர். இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இதை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா, தேவ பயத்தோடு இருந்தோம்னா, நம்ம எப்படிப்பட்ட செய்கைகளும் பேச்சிலும் தேவ பக்தியிலும் இவ்வளவு தூரம் மெருகேற்றப்பட்டவர்களாக இருக்கும். பூமிக்குரிய சந்தோஷமும் துக்கமும் ஐஸ்வர்யம் தரித்திரமும் பலவீனமும் தாழ்மையும் எவ்வளவு அற்புதமானதா இருக்கணும். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் தகுதியாகும்படிக்கு நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள தீவிரமாக முயற்சிகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தத்தை காக்கியங்களை பெற்றுக்கொள்வது தீவிரமா முயற்சி. ஆனா நாம் என்ன பண்றாங்க, தீவிரமா உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு மேன்மையான வாக்கு தத்தம் தேவன் வச்சிருக்க, நமக்கு மேன்மையான ஸ்லாக்கியம் தேவன் வச்சிருக்கார். அதை நோக்கி பெற்றுக்கொள்வதற்கு நாம் இப்படி முயற்சிகளை, இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையை சொல்றார். உங்களுக்குள்ள இருக்கணும். பவுல் சொல்லிட்டாங்க, பிலிப்பு ஜனங்களே உங்களுக்கு இன்னைக்கு தேவ கிருபையில அந்த பாடம் பார்க்கிற நமக்குள்ளும் இந்த அடுத்த தலைப்பை நம்ம கவனிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். வசனம் 12-18 வரை. அப்போ இந்த உலக ஜனங்களின் மத்தியில நம்ம மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் சுடர்களை போல பிரகாசி. உலகத்துக்கு கூட ஒத்த வேஷம் தரிச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எப்படிங்க அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும்? அவங்களும் தப்பு பண்றாங்க, அவங்களும் இருக்கிறாங்க உலகத்தினுடைய காரியங்கள்ல. நம்மளும் உலகத்து கூட செஞ்சு ஒத்த வேஷம் தரிச்சு நம்ம அப்படின்னா எப்படி நம்ம சுடர்களை போல பிரகாசிக்க முடியும்? இது எல்லாமே அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அப்போ சொல்ல பவுலினுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க. ரோமர்ல எதாவது எழுது 12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதீங்க. அப்படி தரிச்சிங்கன்னா நீங்க சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். மறுரூபம். அப்போ அவர் இதே விஷயங்கள் தான் மறுபடியும் சொல்லிட்டு நீங்க மறுரூபம் வாங்கணும், இயேசுவில் இல்லை நீங்க வளரணும், சுடர்களை போல நீங்க பிரகாசிக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர் மீண்டும் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்களாக இருக்குது. இப்போ சுடர்களை போல பிரகாசிக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-13. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. பாருங்க அந்த பிலிப்பு சபைக்கு இப்படி எனக்கு பிரியமானவங்களே, நீங்க எப்பவும் கீழ்ப்படுறீங்க.
சொல்லிட்டு நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் இப்ப தூரமா இருக்கேன், வீட்டு காவல்ல இருக்கிறேன். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு வேற நீங்க வந்து பிரயாசப்படுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை விருப்பத்தையும் செய்கையையும் நம்மளுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு செய்கை தேவ சித்தத்தின்படி தான் நடக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே நம்ம தவறா ஒரு சில விஷயங்கள் சிந்திக்க, அது தேவ சித்தம் இல்ல. தேவ சித்தம் கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வேரூன்றுவதற்கு நம்ம விடுறதில்லை. அது வர வர உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம பார்த்து அது நம்மளுடைய சிந்தைய நிறைச்சிருது. அந்த உலகத்தினுடைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள வர்றதுனால தேவ சிந்தை பெருகு நம்ம விடுறது. சாத்தான் எப்படி? அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யெகோவா தேவனே நமக்கு மீட்பை உண்டாக்கியிருக்கார். நம்ம அவர்கிட்ட நெருங்கி இருந்து நீதியின் பாதையில நடக்க அவரே நமக்கு வாக்குத்தத்தங்களை கிருபையாக கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி வழியின் ஜீவியம் செய்ய வழிவகுத்து, அதனால நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெகு ஜாக்கிரதையோடும் நம் ரட்சிப்பை வழிவகுத்து கிருபையாக அருளப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாக பாதையில் தேவனுக்கு அங்கீகரிப்பதாக, மனுஷர் நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். தேவனுக்கு அங்கீகரிப்பாக நடந்து நான் ஒரு செயல் செஞ்சேன், நான் ஒரு வார்த்தை பேசுறேன், நான் ஒரு நடக்கை நடந்தா தேவனுடைய நாம மகிமை. தேவனுடைய அங்கீகரிப்புக்காக நடந்து இயேசு கிறிஸ்து மூலம் விசுவாசத்துல நீதிமான்களாக இருக்க நம்ம பிரயாசப்படணும். பாருங்க, இதுக்கு முன்னால நம்ம நீங்க வந்து தீவிரமா முயற்சி பண்ணுங்க. இதுல நீங்க பிரயாசம் எஃபோர்ட் எடுங்க, தொடர்ந்து எடுங்க எஃபோர்ட். இப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் இப்ப 2:14 சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள்ல அவருடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம், அதான் கிறிஸ்து ஆட்சி எனக்கு உண்டாயிருப்பதற்கு தீவ வசனத்தை பிடிச்சிட்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்றார். மேலும் அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உலக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா நம்மளை அப்படித்தான் பார்க்கிறாருங்க. ஆனா நம்ம எப்படி இருக்குன்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல அப்படியே தான் நம்மளும் வாழ்றோம். காலையில நம்ம கிளம்பி உலகத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம எத்தனை இடத்துல நம்ம விழுகிறோம், எவ்வளவு கரைகள், எவ்வளவு திரைகள் யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர். ஆனா தேவன் எப்படி பார்க்கிறார் பாருங்க வசனம். அந்த மாதிரி சந்ததியின் நடுவுல நான் உங்களை பார்க்கிறேன்ப்பா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு அப்படித்தான் பார்க்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சூழ்நிலை வந்துட்டாலும் முறுமுறுக்க வேண்டாம், தர்க்கிப்பு வேண்டாம், நீங்க நிதானமா இருங்க. குறிச்சு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது 40 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு அடிச்சூடல நடக்க முயற்சி சுவிசேஷத்திற்காக பாடுபட்டு பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் நாம் எவ்விதத்திலும் முறுமுறுக்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கும், என்னால மட்டும் ஏன் இப்படி முடியல, எனக்கு மட்டும் இப்படி, அந்த மாதிரி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அது இடுக்கணும் இடைஞ்சலுமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பரிசுத்த பாதை இது பரிசுத்தத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை, இது பிதாவாகிய தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாதை, இது கர்த்தர் இயேசு விரும்பி எடுத்துக்கொண்ட பாதை, அவருடைய மணவாட்டி வகுப்பாருக்காக கர்த்தர் அருமையாக கொடுத்துட்டு போன ஒரு பாதை. இந்த பாதையில போகும்போது இது எனக்கு இடைஞ்சலா இருக்குது சொல்லக்கூடாது அன்புக்குரிய, கவனமா இருக்கும். தேவ சித்தத்திற்கு எதிராக என்னவோ அல்லது தெய்வ வழியை விட்டு வேறு யோசனையோ கூடாது. பாருங்க எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்றாரு. எல்லாமே நம்ம யோசிக்கணும். தேவ சித்தத்திற்கு எதிராக என்னவோ அல்லது தெய்வ வழியை விட்டு வேறு யோசனையோ கூடாது. நிச்சயமாக நம்ம யோசிக்கணும்.
ஏன்னா தேவன் நம்மளை அழைச்சிருக்கார், தேவன் நம்மளை பேர் சொல்லியிருக்கார், தேவன் நம்மளை வந்து கருவை கண்டு நம்மளை வந்து இந்த அளவுக்கு நம்மளை நிறுத்தி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய தனிப்பட்ட மேற்பார்வை நிச்சயம் இருக்கு. இது விசுவாசிக்கணும். காக்கா குருவிக்கு வேணுங்கிறதுவே தேவன் போஷிக்கும். பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை கைவிட்டுருவாருங்களா? நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவியை அடைச்சிருவாரா? இந்த சத்தியத்துல தேவன் தாங்க நம்மளை கூப்பிட்டுருக்கார். இந்த சத்தியத்துக்குள்ள தேவன் தான் நம்மளை உட்கார வச்சிருக்கார். இந்த பாதையில நம்மளை அவர் தான் அழைச்சு நம்மளை வழி நடத்திட்டு போறார், அவருடைய கரம் பிடிச்சு. அப்படி இருக்கும்பொழுது அன்புக்குரிய சொல்ல அதை நம்ம வந்து தேவ கரம் நம்ம மேல இருக்குது, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி நித்தமும் திறந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஆனா நம்ம அப்படி நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு எதிரான சூழ்நிலைகள் அங்க உருவாகும் பொழுது நம்ம அப்படி அதைத்தான் அங்க சொல்றார், தேவ சித்தத்திற்கு எதிராக என்னவோ அல்லது தெய்வ வழியை விட்டு வேற யோசிக்க கூடாது. கோபு பக்தர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, ஒன்று போட்டாலும் அவர் பேர்லனா பக்தியா இருப்பேன். கிறிஸ்துவின் பள்ளியில பயிலுகின்ற நமக்கு குணங்களில் அபிவிருத்தி அடைய எத்தகைய அனுபவம் அவசியம் அப்படிங்கிறத தேவன் அறிவார். நம்மளுக்கு எந்த குணத்துல நம்ம பொறுமை நம்மளுக்கு அவசியங்கிறது தேவனுக்கு தெரியும். அதுக்குண்டான பரிச்சை தேவன் மேல இன்னும் நம்மளுக்கு பக்தி வேணும், வைராக்கியம் வேணும், அவர் இன்னும் முழுசா நம்பணும் அப்படிங்கிறது தேவன் விரும்பும். அதற்குண்டான சோதனைகளை கொடுப்பார். அவர் கைவிடுற மாதிரி போகும், ஒரு போதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்முடைய அன்பு தெய்வம். அப்போ தேவ சித்தத்திற்கு இசைந்து நடக்கின்றவர்களாக, அடங்கி நடக்கின்றவர்களாக, பொறுமையோடு இடுக்கமான வழியில முன்னேறி செல்லணும். இந்த பொறுமையோடு இடுக்கமான வழியில முன்னேறி செல்லக்கூடிய போது சூழ்நிலைகள் வரும் பொழுது முறுமுறுத்தக்கூடாது. தேவ ஆவியில குறையாதவர்களாக எந்த இடுக்கணையும் உபத்திரவங்களையும் தொல்லைகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்களாக இருந்தால் ஜீவ கிரீடமாகிய பரிசு. அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய மனசு ஒரு விஷயத்த நினைக்கும், அது நடந்தே தீரணும் அப்படின்னு மனசு நினைக்கும். ஆனா அதுல தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறது, ஆனா நம்ம சொல்றது எப்படி நம்ம சொல்லுவோம்னா, தேவனுக்கு சித்தம்னா நடக்குங்க சொல்லுவோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்முடைய சித்தம் நடக்கணும்னு சொல்லுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணாக இருக்கக்கூடாது. தேவனுக்குன்னு விட்டுட்டுமா தேவன் பார்த்துக்குவார். அவர் கரத்துல கொடுத்துட்டுமா விட்டுறணும். அவர் கரத்துல கொடுத்துட்டு ஆபரேஷன் நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் எப்படிங்க அவர் முழுமையா செயல்படுவார்? தேவனுக்குன்னு கொடுத்துட்டுமா அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அவருக்கு நாம கொடுத்துட்டு நம்ம ஒரு சில சூழ்நிலைகள்ல அவருக்கு ஐடியா கொடுக்குறது, இப்படி எல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம்னு ஜெபத்தை. அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர். சத்தியத்தை துரிதமாக பரவ செய்வது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள மிக முக்கியமான வேலை. இவங்க தங்கள் ஒளியை மங்கி விடாமல் அந்த ஒளி அநேகருக்கு பிரகாசமாக இருக்கு செய்யும். நான் சத்தியத்தில் இருக்கிறேங்க, எங்க வீட்டில் இருக்கிறாங்க, போதுங்க, நான் உண்டு, என்னுடைய சாப்பாடு உண்டு. நாம பெற்றுக்கொண்ட ஒளி வெளிச்சத்தை, அந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ளேயே மங்கிடக்கூடாது. பிறர்களை போல நம்ம பிரகாசிக்கணும் இல்லைங்களா? என்ன பண்ணணும்? விதைக்கணும். எப்படி விதைக்கிறது? கஷ்டத்தின் மத்தியில தான் விதைப்பாங்க. பரிபூர்ணத்திலிருந்து யாரும் எடுத்து விதைக்கிறது இல்லையே. கொஞ்சம் விதைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்துதான் அள்ளித்து அன்புக்குரிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்ல கொஞ்சம் தேவனுக்கு ஊழியங்களை நாம் தொடர்ந்து செய்யணும். ஹார்வெஸ்ட் ஊழியம் இதெல்லாம் நம்ம வந்து ஒளியை மங்காமல் எரிய செய்யறது அப்படிங்கிறது வசனத்திற்கு நெருங்கி கவனத்துடன் அவைகளை வாசித்து அறிந்து விசுவாசத்துடன் நடக்கையிலும் வாயின் வார்த்தையிலும் தீதான காரியங்களுக்கு நீங்களாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சத்திய ஒளி நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா, சத்திய ஒளி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க சேரத்தான், அநேகருக்கு போய் சேர்த்தணும். மேலும் மாறுபாடான இந்த ஒரு உலகத்துல முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செஞ்சு நம் நல் நடத்தையின் மூலம் தேவன் மகிமையடையும்படி செஞ்சு வாழ்றது ரொம்ப அவசியம். அப்படியெல்லாம் வாழணும். அதைத்தான் அங்க சொல்றார்.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பொதுவாகவே பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைகள் வளருவாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் இந்த உலக ஜனங்கள் கூட நம்மையும் கிறிஸ்துவையும் பார்த்து தான் சத்தியங்களை கற்றுக்கொள்ளும், நம்மளை பார்த்து தான் கற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் நம்ம யோசி. அடுத்ததாக 3வது பார்ட்டுக்குள் நாம் போகும்போது தீமோத்தேயுனுடைய உத்தம வசனம் 19 4 வரைக்கும். தீமோத்தேயு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படி சீக்கிரமா தீமோத்தேயுவை உங்ககிட்ட அனுப்பலாம்னு சொல்லி கர்த்தராக இயேசு நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி 20-21. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடம். மற்றெல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரிய. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட எப்படிப்பட்ட சகோதரர்கள் இருந்திருக்காங்க பாருங்க. தீமோத்தேயு இருக்கிறார், அவர் ஒருத்தர் தான் இருக்கார் இந்த சூழ்நிலையில. மற்றவங்கள எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருக்குரிய சத்தியத்துக்குரிய விஷயங்களை அவங்க வந்து தேடுறதில்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா தாங்கள் எப்படி வந்து மென்மேலும் வளர்றதுக்கு என்ன வழி அதைத்தான் பார்க்குறாங்க. அதைத்தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க சொல்றாரு. அது சொல்லிட்டு இப்ப 2:22 சொல்றாரு, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். தீமோத்தேயு குறித்து அப்படிப்பட்ட சர்டிபிகேட்டு, அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலிருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அவர் ரொம்ப கண்டிப்பான ஊழியக்காரர். அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகள் அறிவுரைகளை அது நல்ல சர்டிபிகேட்டை தீமோத்தேயு வாங்க. அப்ப என்னை போலவே தீமோத்தேயும் உங்களையும் உங்கள் காரியங்களையும் விசாரிப்பான் என்று அங்கே அப்போஸ்தலன் நான் வந்தேன்னா எப்படி பிலிப்பு ஜனங்களே உங்களை நான் விசாரிப்பணும், பாரபட்சம் இல்லாம, அல்லது உங்களை எப்படி அன்போடு விசாரிப்பணும் அந்த மாதிரி சொல்லி. அப்போ தீமோத்தேயு ஊழியம் செஞ்சா அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாம பெருமை கொள்ளாம கிறிஸ்துவ குறித்து தான் மேன்மை பாராட்டுவான். அது அவருடைய உத்தம குணம் அப்படின்னு சொல்லி. இந்த உத்தம குணத்தை குறித்து பார்க்கும்போது அது வந்து ஒரு கபடற்ற குணம், கபடம் இருக்காது. அது வந்து ஒரு மாய்மாலம் இல்லாது, ஹிப்போக்ரைசி பண்ணாது. அதுதாங்க உத்தம குணம். அதான் அங்க சொல்றாரு அப்ப தீமோத்தேயு அந்த மாதிரி உத்தமனாக இருக்கிறார் அவர். இப்படிப்பட்ட உத்தம குணங்கள் தீமோத்தேயு கிட்ட இருந்து. இந்த தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல தன் சொந்த தகப்பனை போல கருதி அவருக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே அவர் வந்து மாம்சீக பிரகாரமாக மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய காரியங்களிலும் தன்னுடைய தகப்பனுக்கு செய்யக்கூடிய விஷயம் ஆவிக்குரிய தகப்பனுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல ஒரு கடிதத்தை அவர் தான் தீமோத்தேயு தான் அவர் வந்து எழுதி. இதை குறித்து நம்ம வந்து முதல் வசனங்களே கவனிச்சிருக்கு. அதை சொல்றார் முதல் வசனத்தில் பார்க்கும்போது அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்ன போல மனசு. அப்போ என்ன போல மனசு அவர்கிட்ட இருக்கு, மற்றவங்ககிட்ட அப்படி இல்லை. அவங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவங்க எல்லாம் எங்க கூட இருக்கு, நீங்க ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி 23-26. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம், தீமோத்தேயு அனுப்பலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துரும், மரணத்துக்குள்ள போயிடுவேன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்ச உடனே அவரை அனுப்பி தீமோத்தேயு அனுப்பிச்சு ஒரு சுக செய்தியோ அல்லது உங்களுக்கு ஆலோசனைகள் அனுப்பலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனாலும் தேவ கிருபை என்ன சத்தியத்துல
ஊழியங்களுக்கு என்னை இன்னும் நிலைநிற்க செஞ்சிருக்குது. ஸோ நானே வருவேன் என்று கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையா இருக்கேன். அப்படித்தான் நம்ம வார்த்தைகள்லாம் இப்படித்தான் சாரமற்ற வார்த்தைகளாக சொல்லணும். நான் வந்துருவேங்க, என்னால முடியுங்க, இது எப்படி இருக்கு அப்படி. அப்போ சொன்ன பவுல் எப்படி சொல்றாரு? நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கு. கர்த்தர் அனுமதிச்சு, தேவனுக்கு சித்தமான கர்த்தர் அனுமதிக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப பக்தியை கொடுக்க வார்த்தைகளாக இருக்கும். தாழ்மையை நம்மளுக்குள்ள விதைக்கக்கூடிய வார்த்தைகளாக, அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். அதை அப்படி சொல்லி 4வது பாட்டில் அங்க வந்து சொல்றாரு, எப்பாப்பிரோ தன்னலம், எப்பாப்பிரோ தீத்துவினுடைய தன்னலத்துக்கு 20 அதிகாரம் வசனம் 20. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான தீத்தை உங்களிடத்துல அனுப்பி எண்ணினேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு குறைச்சல் அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம். பிலிப்பி சபை வந்து நிறைய அப்போஸ்தலனாகிய உதவிகள் பொருளாதார உதவிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. என் குறைச்சலுக்கு உதவி செஞ்சிருக்காரு இந்த எப்பாப்ரோ தீத்து. அவரை அனுப்பலாம்னு சொல்லி நான் வந்து நினைச்சிருக்கிறேன். அவன் உங்கள் எல்லாரிலும் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும், அவர் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனால மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருந்தா, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்ததுதான். ஆகிலும் தேவன் அவனுக்கு கேட்டாரு, அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கி, அதனால என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று. அடுத்து 28ல, ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப சில வருஷங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு அவருக்கு அங்க மரணம் ஏற்படக்கூடிய ஒரு, ஆனாலும் தேவ கிருபை அங்க வந்து தாங்குது. அவர் சாகக்கூடிய மரணத்தினுடைய விளிம்புக்கே அவர் வந்து எப்பாப்ரோ தீத்து, ஒருவேளை எப்பாப்ரோ தீத்து வந்து அவர் வந்து தன்னை குறிச்சு அவர் வந்து இந்த விஷயம் நான் சாகிற வரைக்கும் போயிட்டேன், ஆனாலும் தேவன் வந்து எனக்கு கிருபையா இறங்கி ஆக்கியம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் தன்னை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாருங்க? அவர் வந்து மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டாரு, ஆனா தேவன் இறங்கிட்டார். சப்போஸ் எப்பாப்ரோ தீத்து சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு தற்பெருமையாக சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஒருவருக்கொருவர் பாருங்க, இதுக்கு முன்னால தீமோத்தேயு அவர் எப்பேற்பட்ட உத்தம குணம் கொண்டவராக இருக்கு. எப்பாப்ரோ தீத்து அவர் எப்பேற்பட்ட. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்துக்கும் மேல அவர் சுடர் போல வந்து ஜொலிக்கக்கூடிய. அதனால அன்புக்குரிய சகோதர இங்க பிலிப்பு சபையினுடைய மக்களுக்கு வேகமான காரியங்களை அங்க வந்து சொல்றாரு. மேலும் அங்க சபையின் அங்கங்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அங்க வந்து சபையினுடைய அங்கங்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க வந்து வசனம் 2ஆம் அதிகாரம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு அவர் சமீபமா இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சோழர்களே, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, ஊழியத்துல எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதி. குறைச்சலுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய குறைச்சலுக்கு இவர் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டாந்து அமௌண்ட் இவர்கிட்ட இருந்து நிருபங்கள் வாங்கி கொண்டு அந்த சபைக்கு கொடுக்கும். வரக்கூடிய வழிகளில் நிறைய அசாதாரணமான என்ன நடந்துட்டாலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். இப்போ இதுல நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சொல்ல, நாமும் கூட சபையின் அங்கங்களை நம்ம வந்து அதிலும் குறிப்பாக இங்க நம்ம கவனிக்கிறோம், சத்தியத்துல மூத்த சகோதரிகளுக்கான கணங்களை நாம் எப்பாப்ரோ தீத்து பிலிப்பு சபையின் பொறுப்பாளராக அவர் இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றோம். சபையினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கு. மேலும் நம்ம வந்து பார்க்கிறோம், ஒருவேளை குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மூத்த சகோதரர்களை
சகோதரிகளை நாம வந்து கனவீனப்படுத்தினா அவங்க அந்த மூத்தவர்கள் அதையும் சகிச்சுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா எதுக்காக சகிச்சுக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகள் வளர்ந்துட்டா சத்தியத்துல மென்மேலும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டா அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் அவங்க சொல்லி இதையே நம்ம வந்து அன்பு. அப்போ எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஊழியத்திலிருந்து இங்க 3 பேருமே நம்ம பார்த்த 3 பேருமே அவங்க இந்த ஊழியத்தை ரொம்ப தாழ்மையா செஞ்சுட்டாங்க. எந்த விதத்திலும் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி அவங்க வந்து எந்த விதத்திலும் மனுஷருடைய புகழ்ச்சிகளுக்கு அவர் வந்து ஆளாகல. அதே சமயம் ஒருவரில் ஒருவர் மேன்மையாக அவங்க வந்து தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை அவங்க நோக்கக்கூடியவராக இருந்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பார்த்து தீமோத்தேயு கத்துக்கிறார். அவரை பார்த்து இங்க எப்பாப்ரா தீத்து கத்துக்கிறாங்க. இவங்களை பார்த்து பிலிப்பு சபை கத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் பாடம் தொடங்கும் போதே நம்ம கவனிச்ச கிறிஸ்து இயேசுவில் இருந்த. அப்ப இதெல்லாம் நான் எங்க பெற்றுக்கொண்டேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றினது என்ன நீங்க பின்பற்ற சொல்ல முடியுங்களா? நம்ம தைரியமா நான் ஓடி முடிச்சிட்டேன், இடத்தை வாங்கிட்டேன் சொல்றாரு தைரியம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அப்ப நம்ம கூட என்ன பார்க்கிறோம் அப்படி கர்த்தரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மளுக்குள்ளேயும் இருந்துச்சு. நம்மளும் இப்படிப்பட்ட மேன்மையான வாக்கியங்களை நாம் பெற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கிருந்து கத்துக்கிட்டாருன்னா கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தரை பார்த்து கற்றுக்கொண்டு. அப்ப கர்த்தர் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? பிதாவாகிய தேவன் தான் தலை கர்த்தருக்கு. அந்த தலை கிட்ட இருந்துதான் கர்த்தர் கற்று. அப்ப நம்ம அன்புக்குரிய சகோதர நமக்கு முன்பாக சுடர்களைப் போல ஓடுனவர்களை அவர்கள் நடந்த வாழ்க்கை முறைகள் அவர்கள் கொடுத்துட்ட ஆலோசனைகள் பார்த்து நம்மளை நாம் சரி செய்து கொண்டு தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஊழியங்களை செய்து தொடர்ந்து நாம் இந்த ஒரு தீப பாதையில முன்னேறி செல்ல தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.